சொல்லு. இது என்ன ஊரு? வேட்டக்காரனூர். சொல்லிட்டு தானே வேட்டக்காரனூர். வேட்டக்காரனூரில் எழுந்தருளியே ஸ்ரீராத்திரி ஸ்ரீராத்திரி காளியம்மனுக்காக நமக்காக அன்னபோஜனம் வழங்கி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாரு. அருமை உள்ளம். யாரு யாரு படி படி டக்கு டக்குன்னு படிக்கணும். இன்னும் பச்சனன் பாப்பா அவர்களும் மாதேஷ்குமார் ரம்யா அவர்களும் மலையிலே போறேன். டக்கு டக்குன்னு படிக்க சொன்னேன். மலையிலே போறேன். படி பாயிச்சி யாரின் நான் பச்சி அண்ணன் பாப்பா அவர்களும் மாதேஷ்குமார் ரம்யா அவர்களும் கண்ணன் சுதந்திரா தேவி அவர்களும் ஜனனி அவர்களும் ஜீவிகா அவர்களும் அரிகுகன் அவர்களும் நிரேஷ் அவர்களும் ஹிருத்திக் அவர்களும் ஆமா குடும்பத்தினர்கள் வேண்டுதலை காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். என்ன தூண்டா மணிவிளக்கு துருட்டு எறிந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. ஆமாங்க. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம மடத்தூர் வைரமினீஸ்வரன் பீரோ பற்ற ஓனர் பீரோ லேபர். ஆமா அவர்கள் நம்மளை அறிமுகம் செய்தார். அவர்களும் இந்த நாடகத்தை கண்டு மகிழ்ந்து வந்த ரசிக பெருமக்களும் இந்த காளியம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் தன்னந்தானியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு அந்த ஒன்னாலப்பட்ட பரமேஸ்வருடைய அருள் பெற்று அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சரி சரி அப்படி தக்க ஜட விரித்தா
என் தாய் அவளுக்கு தாளாட்டும் நம்ம கரையானூர் நம்ம சுந்தர கவுண்டர் பச்சாய் கோயில் கவுண்டர் ஐயா நம்ம சுந்தரம் ஐயா அவர்களும் இன்னும் நம்ம சின்னப்பமட்டி வைரமணீஸ்வரர் பீரோ கடை ஓனர் அவர்களும் இன்னும் தாய்மார்களும் அனைவர்களும் வாரி வழங்கி இருக்கிறார். இந்த காளியம்மனுடைய அறுபட்டு நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். என்ற நாடகத்தை நாடகத்தில் நான் தற்கால் விஷயமாத்தனை நான் யாரு என் பெயர் சொல்லு ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு சொல்லு. என்னடா மரியாதை குறையுது, குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்.
14 புவனங்கள் வாழ்கின்ற 8 16 கோடைகள் வசிக்கின்ற அமரர் சித்தரும் கிண்ணறு கருடரும் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள் ஓக பூமியில் வெஞ்சையர் வீதையர் சீக்கையர் மூதையன் குப்பை மொண்டி இன்னும் யாரு வளர்த்துக்கு வாமாளி பேராண்டி உரிச்சு விடுவை. நீயே கஷ்டப்படுறீங்க வச்சு அழுத்துனா தானா உறிஞ்சிட்டு போகுது. சொல்லு சாமி கொண்டே விடுவை. சகல தாவரங்களும் மாற்று மூலமடி ஆகிய மகாவீர பிரதாபன் ஆகிய என் பெயரோ மார்கண்டே. என் பெயர் மார்கண்டனாக இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்களே எங்க அப்பா எங்க அம்மா வாடா மகனே வருங்கால இளவரசா கற்கண்டா தேனே கண்டார ஒளிட்டு பையனே கண்ணே என் மணியே எங்க அம்மா எங்க அப்பா குடிடா பயந்தானே அம்மா உங்க பயந்தானே எங்க போய் மாட்டிட்டு இருக்கிற மாதிரியா நீ என்ன கல்லெல்லாம் மாணிக்க கல்லுக்கு நிகராகாது சொல்லெல்லாம் அரிச்சந்திரன் சொல்லுக்கு நிகராகாது இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்ணந்தேரி தலைவர் ராஜாமணி ஐயா செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் சேர்ந்தபடியா அவர் பேர் கீர்த்தியாக
ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். ஐயவர் எழுதி முடித்தாரோ அவரை அவராக சேர்த்தாரோ. ஐயக படிக்கிறதோ எங்க மகராஜ முடித்தாரோ. அவர் பரப்பப்பாரோ ஜாதி அவர் சேர்த்தாரோ. ஐயா என்னைக்கு தப்பாக போறோம் அவரையே ஆளால திருப்பலப்பேன். ராஜாமணி ஐயா கண்ணந்தேரி தலைவர் மாண்டும் அவர் பேரை மறவாம அவர் பேரு கீர்த்தியாக வாரி கொடுத்திருக்கிறார். ஆண் போன பக்கம் அரசு பெற்று பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நண்பா இப்படி மருந்தாவதிக்கும் மிருகண்டரிசிக்கும் நான் ஒரே மகன் போதாதா? போதுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு. உலகையாள ஊரை கெடுக்கிறது ஒரு புள்ளங்கிறதெல்லாம் ஊரை கெடுக்கிறதாடா இல்லைங்க, ஒரு மகன் போதும் உலகை ஆள்றதுக்கு. ஆமாங்க ஐயா. இப்படி பிறந்து நீர்வளம் நிலபலம் ஐவளம் பர்தியனுடைய தென்னகம் சிவாபுரி பட்டணம். சிமாபுரி பட்டணம். இந்த நாங்க பிராமணர். நீங்க எல்லாம் பிராமண வாளு. கறி சாப்பிட மாட்டோம். கறி சாப்பிட மாட்டீங்க? ஆமா. ஏடா காளிய கோயில உட்கார்ந்து அரக்கலா கறி தின்னா கறி சாப்பிட மாட்டேங்கற. அப்பா டேய் ஐயா நாங்க ஐயரு. ஐயரு. ஆமா. சாப்பிடும்போது சாப்பிடுவீங்க. சரி சாமி விட்டுறலாம். இப்ப எதல விட்டமனே மறந்து போச்சே. பாட்டி கூதியில விட்டும் தெரியும். இப்படி தாய்க்கு ஒரே மகனாக பிறந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தனாங்க. ஒரு மகன் சொல்றீங்க, நல்ல வளர்ப்பா இருக்கும். என் வளர்ப்பு நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆமா சாமி. உன்னுடைய வளர்ப்பு எப்படி அழுவாத சொல்லணும். யார் சாமி கேக்குற? எங்க வீடு குடிச்சு வீடுதான். ரொம்ப வறுமை சாமி. சரி, இந்த மண்ணு விளக்கு இருக்குது, மண்ணு விளக்கு, கார்த்திகை விளக்கு. ஆமா, அதுல தான் எனக்கு பால் ஊத்துவா எங்க அம்மா. ஐயோ பாவம். டோர் வேட்டி, டோர் சீலத்தான் எனக்கு தொட்டில். அப்புறம் டோர் அரிசி தான், டோர் பருப்பு, சோயா பீன்ஸ், டோர் எண்ணெய், பாமாயில். இந்த சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். எல்லாமே டோர் தான். எல்லாமே டோர் தாங்க, இலவசமா போடுறது. ஆமா, டோர்னா என்ன? டோர்னா உனக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன இல்ல, உங்களுக்கு என்ன இல்ல. டோர்னா எனக்கு என்னன்னு தெரியாதுடா. டோர்னா தெரியாது. அப்புறம் என்ன புண்டைங்க லைன்ல நின்னுகிட்டு இருந்த? எண்ணெயும் சக்கரையும் போட்டாங்கடா. எண்ணெயும் சக்கரையும் போட்டாங்களா? வீட்டுக்கிட்டே டோர் வச்சிட்டு இருக்கிறான். எங்க அம்மா எப்படி என்ன வளர்த்தாங்க? எப்படி வளர்த்துனாங்க? அப்ப அந்த நாளையில இப்பதான் குழந்தைகளுக்கு எண்ணெய் வைக்கிறது இல்ல. எண்ணெய் வச்சா டாக்டர் சண்டைக்கு வராங்க. யார் ஒண்ணு குழந்தைக்கு எண்ணெய் வைக்க சொன்னது? தூக்கிட்டு வர வேண்டியதானே, ஆசைப்பட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க.
அப்பெல்லாம் குழந்தை பிறக்காததுக்கு முன்ன எண்ணெய் ஆட்டியாந்து வீட்டுல வச்சிருவாங்க. ஆமாங்க. கண்ணுக்கு காதுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் விட்டு நல்ல வெயில்ல போட்டா குழந்தை தண்ணி வாத்து நம்ம மத்தியானம் வரைக்கும் தூங்கும். இள வெயில்ல போடுவாங்க. கண்ணு மார்கண்ண போகாது. ஆமாங்க. அப்படின்னு எல்லாம் எண்ணெய் வைப்பாங்க. டேய் ஐயா, எனக்கு நல்ல நீல விளக்கு வச்சா எனக்கு தலைத்து விடுத்ராகம் பண்ணு. அக்கிரி ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் சேர்ந்தபடியால் அவர் மேற்கிற்காக ஒரு 50 ரூபாய் வாரி வருகிறார். அப்படின்னா ஆண்டவனை அனுபட்டு நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். விளக்கு வச்சா தன்னுடைய மகனுக்கு நலிந்து விடும் திரேகம் என்று சீமனையில விளக்கு வச்சா செவந்து விடும் திரேகம். செவந்து விடும் திரேகம். ஆமா, விளக்கணையில விளக்கு வச்சா வெளுத்து விடும் திரேகம். கட்டத்துக்கு கொடுக்கல, உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குது போற இந்த ஆயா. போ நண்பா, மாணிக்க விளக்கறிய மணி விளக்க நின்றறிய எனக்கு நெய்யால விளக்கு ஏத்தி எங்க அம்மா என்ன நேத்தியா வளர்த்தினாங்க. நீ மன்ன வராசன் என் வளர்ப்ப நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? காலையில் படிப்பு, மாலை நேரத்தில் விளையாட்டு. இன்றைக்கு பள்ளிக்கூடம் போற டைம். அதனால இன்னைக்கு நாம ஸ்கூல் போகணும்.
தேவடியா மகன் இந்த பக்கம் வாடா. நான் எங்க காட்டுல கல்லக்காய் போட்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகள் இந்த பக்கம். ஓகே. 6 ஏக்கரா கல்லக்காய் போட்டிருக்கிறோம். கல்லக்காய் வெட்டியாச்சு. காட்டுக்காரன் செருப்புல அடிப்பான். ஆமா. நான் கொண்டுட்டு வந்து தர மாட்டேன், என்ன ஏத்தினா. டேய் உன் தொண்டை சரியில்லடா, சண்டை வருது, கம்முன்னுறா. நல்லா உட்கார்றா. சார் மார்கண்டையா இதோ அட்ராடோ இப்ப ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. நேத்து ஒரு போயம் சொல் அட்டெண்டன்ஸ் கொடுப்பா. அட்டெண்டன்ஸ் போடுங்க. அதனால இன்றைக்கு என்னமோ தெரியவில்லை குருதேவா, ஐயா இன்றைக்கு எனக்கு நித்திரை வருவது போல இருக்கிறது. நீங்க அனுமதித்தா நான் சற்று நேரம் நித்திரை செய்துவிட்டு பிறகு ஸ்கூல் வந்துருவேன். வகுப்புலயே நீதான் சிறந்த மாணவன். நீ உனக்கு வந்து தூக்கம் வருது, நீ தூங்கினா பிரச்சனை இல்ல. இவங்க தான் தூங்க கூடாது. எங்க கேக்குறாங்க? இவங்க மண்டையில ஏறவே மாட்டேங்குது, எது சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. சார், நீங்க சொன்னது எனக்கு என்ன சொன்னீங்கன்னு தெரியல சார். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும்டி. அதனால சற்று நேரம் மார்கண்டா, நீ போய் எங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது. சீ, ரெஸ்ட் ரூம்னா வாஷ்ரூம் பா. இல்ல இங்கே உட்காரு, சேர் மேல உட்காரு. இத்திரியா உட்கார்ந்து கூட நீ பிள்ளைய தாலாட்டு பாட சொல்லலாம். பாப்பா தாலாட்டு பாடு பாப்பா. பாரு. நான் வருகிறேன் சார். ஓ பொண்ணை முடியுது. வாங்கிட்டு நீ தூங்கு. கண்ணே உனக்கு ஆறு ஆறு ஆறா என்னவோ தெரியவில்லை. அடே மார்கண்டா, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன் அப்படி என்று உயிரை பிடிக்கும் பாச்சி மலை அடைந்து கொண்டு என்ன துரத்தது போல் கனவு கண்டனே. சுவாமி, என்னமோ தெரியவில்லை, இந்த கனவு கண்டதுல இருந்து எனக்கு அதிக பயமாக இருக்கிறது.
எங்க அம்மா பள்ளிக்கு சென்ற பாலனை காணும் என்ன என்ன வலிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கும். அதனால எங்க அம்மாவை பார்க்க போகணும். அகட்டும் அப்பா, போலாமா? போயிட்டு வா. மார்க்கண்டேயா, அம்மன மல்லிக மலரி கொட்டி உங்க மகத்தானோ தாச்சாரினோ உங்க திருவடி அதே கண்வாடி வந்த தாயுடைய பாதம் பதினதாலே நீண்ட ஆயுளும் வேண்டிய செல்வாக்கோடு சுகமாய் வாழ்ந்திருப்பாய் அப்பா. எனக்கு அதிக பசி, நான் சாப்பிடணும். எங்க அப்பா அப்பா உள்ளதாப்பா இருக்கிறாரு.
பட்ட மார்க்கண்டையர் பாடசாலை போய் வருகிறான். சீரும் சிறப்போடு படிக்கணும் ஆசையா துள்ளி விளையாடி வருகிறாங்க. அப்பா எங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தான். ஆமா என்னங்க மகனை பத்தி இவ்வளவு ஆசை அன்போடு பெருமையா சொல்றேன். ஏன் இப்படி முகவாட்டத்து அண்ணா என்னதான் கலங்குறீங்க? பண்ணா பாடசாலை போன மகன் வீடு வந்துட்டானா? வந்துட்டாங்க. இப்பதான் பாலும் பதார்த்தமும் கொடுத்துட்டு வெளியே வர்றேன். ஆமா, நமக்கு மகன் பிறந்து எவ்வளவு காலம் ஆகுது? பண்ணா 15 ஆண்டு காலம் முடிஞ்சு இப்போது 16 ஆண்டு காலம் நடக்கிறது. ஏன் சுவாமி? 16 ஆண்டு காலம் நடக்கிறது. ஆம் சுவாமி. உன்னை திருமணம் செய்த நாள் முதலாக இதுவரை எதையுமே மறைக்காதனா? மக விஷயத்துல ஒரு விஷயத்த உன்னிடம் சொல்லாம எதிர்காலம் மறைச்சிட்டமா? மகனை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்திலிருந்து மறைத்தீர்களா? ஆமா. ராதா என்னவென்று சொல்லுங்க சாமி. வார்த்தாவதி, சிவனை கோரி தவம் செய்த போது சிவன் எனக்கு வரம் கொடுத்தாருன்னு மட்டுமே சொன்னனே தவிர மற்ற விஷயத்தை வேற எதையும் உன்னிடம் சொல்லாம மறைச்சிட்டேன். என்னங்க விஷயம்? அன்று பரமனை கோரி தவம் செய்த போது பகவான் உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வர வேணும்னு கேட்டாரு. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? என் மனைவி வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தை அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் சரி, அறிவு ஆற்றல் வீர விவேக எக்குறையுமே இல்லாம குழந்தை வர வேணும்னு சொன்னேன். அப்போ மகனுக்கு பகவான் கொடுத்த ஆயுள் என்ன தெரியுமா? என்னங்க ஆயுள் கொடுத்தாரு? கண்ணே மருந்தாவதே சொன்னப்போ கூன்குருடு நொண்டி செவிடு வேதமா இருந்தால் ஆயுளோ 100. ஆனால் நீ கேட்டபடி வரம் கொடுப்பதாக இருந்தா இந்த குறையும் இல்லாத உன் பாலகனுக்கு வயதோ 16 என்று சொல்லி
மகனுக்கு வயது 16 என்றா 16 ஆண்டு காலம் முடிந்தா நம் மகன் நம்மோடு இருக்க போறதில்ல. நம்மை விட்டு பாண்டு படிவாடா. இப்படிப்பட்ட பிள்ளை வரத்தை தாங்கள் பெற்று வந்ததற்கு எனக்கு பிள்ளை இல்லாத மரணின்னு பேரோடு சேர்த்திருந்தா கூட பரவாயில்லையே. வயது 16 அழகான குழந்தையை பெற்று வந்து அவனுக்கு அழகிய அறிவு கொடுத்த தாயில கொடுக்காத விட்டுட்டாரு. மகன் பாட்டு மதிய வாய்ந்த சண்டாள் நம் மகனா பெற்றெடுத்த மன்னா. இவ்வளவு காலம் கழித்து சாகவா எம்மக இந்த சண்டாளி வயிற்றுல பிறந்தா. ராதா இதுக்கு யாதொரு விமோசனமும் இல்லையா? நாம இருந்து நம்ம நம் கண்ணுக்கு முன்ன சாவதா? கடவுளே இப்படிப்பட்ட வரத்தினைக்கு வாங்குவதற்கு வாங்காமலே இருந்திருக்கலாமே. ஐயோ ஏதோ அந்த மகனுடைய குரலோசை போல தெரியுது. இந்த நமக்குள்ளேயே இந்த ரகசியம் இருக்கட்டும். இன்னும் சில தினங்கள் இருந்தாலும் நம் மகனுக்கு அந்த மரண துன்பம் என்பது என்னதென்று தெரியாமலே இருக்கட்டுமா? உங்கள் திருவடிக்கு உன் மகனாகிய மார்கண்டை அநேக கோடி வந்தனம். அம்மா சாப்பிட்டியப்பா? அப்பா உனக்கு வாடா திருமகப்பா. வடக்க போயிட்டீங்களா? மார்கண்டம் பூசை செய்வது ஒரு வழக்கம். ஒருத்தருக்கு உடல்நல குறைவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உயிரே போற கட்டமா இருந்தாலும் சரி, அந்த உயிரை காப்பான் ஈசன். என்ன காலனவன் பொல்லாதவை, ஈசன் பேர சொன்னா தொடவே மாட்டாங்கிற ஒரு அகிதியம். நாங்க மார்கண்டம் பூசை செய்து இந்த லிங்கத்து மேல இருக்கிற மலர் எடுத்து கொடுப்போம். பிணிப்பிள்ளி, நோய் நொடி உள்ளவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமில்லாதவங்க, குடும்பத்துல கஷ்டம் உள்ளவர்கள், 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு, எந்த தோஷமா இருந்தாலும் சரி அமைதி காத்து இந்த பூசை முடிஞ்சு வேட்டி இந்த மலர் வாங்கிட்டு போவாங்க. மிகவும் நல்லது. அப்பா சேத்தில மலர்ந்த செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகமானது தாயிழந்த கண்ட போலவும் கரையில்லா ஏறி போலவும் இப்படி வேற நரம்போல் விசிலமிட்டு இருக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? எனக்கு தெரியாதா என்ன? அன்றாடும் பார்க்கக்கூடிய முகம் வெத்தலை போல் வாடாத உன்னுடைய திருமுகம் வாடி இருக்கிறது. ஏதோ எங்க இடத்துல மறைக்கிறீங்க, சொல்லுங்கப்பா என்ன விஷயம்?
தலைக்கு மேல வெள்ள விதைச்சு மகனிடத்து இது வரைக்கும் மூடி மறைச்சது போதும். இனியும் அவன் கேட்க கேட்க என் மனமானது பதறுகிறது சாமி. நம்ம என்ன சொல்லுவோம், மனதை தேத்துவோம். கண்ணே, எங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படி சொல்வது என்று தத்தளித்துதான்ப்பா இப்படி தயங்கி நிற்கிறோம் நாங்க. என்கிட்ட எது பார்த்தாலும் மறைக்காம சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. உன் தாயை திருமணம் செய்து பல ஆண்டு காலம் குழந்தை வராமல் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்த நாங்க சரி பரமசிவனுடைய கிருபகடாட்சத்தினால நீ குழந்தை எங்களுக்கு கிடைச்ச. ஆனா அந்த பரமேஸ்வரை குழந்தை வரம் கொடுத்தவை அப்படிப்பட்ட அழகையெல்லாம் கொடுத்த அந்த பாலும் பரமேஸ்வரை அப்பா மகனே உனக்கு ஆயுள் 16 என்று சொல்லி மறைந்தான். உனக்கு ஆயுள் 16 முடிந்தா மகனே மார்க்கண்டா உன் தாய் தந்தைகளை விட்டு நீ பிரிந்திருவேன். அதை நினைச்சதாப்பா நாங்க இருவரும் ஈசன் கொடுத்த வரும் இன்றோடு எனக்கு முடிவடைகிறதா? சாக போறா? ஆமா
ஈசன் கொடுத்து வரும் எனக்கு இன்றோடு முடிவடைகிறதா நான் சாக போறேன் அம்மா. இல்லையப்பா அப்படி சொல்லாத அம்மா. எந்த ஈசன் என்னை படைத்தாரோ அதே ஈசனை கோரி நான் சிவபூசை செய்வேன். சிவம் இறங்கி என்ன மனம் இறங்கி காப்பாற்றினால் ஆச்சு. இல்ல அந்த சிவன் காலடியிலேயே நான் அடிக்கிறேன் அப்பா. நான் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை, அதனால நான் போறேன். ஐயோ மீண்டும் வருவனா வரமாட்டனா எனக்கு தெரியாது. அந்த ஈச கையில தான் இருக்குது. ஒரு தாய்க்கு மக இருந்து நம்ம அஞ்சு சாயி காலத்துல மாண்டு படிச்சா மக முன்னிருந்து நமக்கு அஞ்சு சாயி காலத்துல மாட்டு படிச்சுட்டா கூட மண்ணு செல்ல பிள்ளை இருப்பான்னு மனக்கோட்டையோடு சாகலாம். இன்னைக்கு நம்ம கண் முன்பதாக நம்ம மகன் சாவதா? கடவுள் இடத்துல குறையாயில வாங்கி வந்து நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே நாதா. மகன் சொல்வதும் ஒரு விதத்துல அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அப்படி நீண்ட நாள் குழந்தையே இல்லாம இருந்த நமக்கு அப்படிப்பட்ட சிவபெருமான் செய்த தவத்தை வச்சு குழந்தை வரம் கொடுக்கலையா? குழந்தை வரமா கொடுத்த அந்த பகவான் ஏன் நம்ம மகனுக்கு ஆயுள கொடுக்க கூடாது? யாராவது செல்லு காணோம்னா நம்பர் சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போங்க. என்ன சிவன் உனக்கு குழந்தை வரமா கொடுத்தாரோ அதே சிவனை கோரி தவம் செய்து நான் ஆயுளை பெற்று வர்றேன்னு சொல்றியா? சரியப்பா, காலதாமதம் செய்ய வேண்டாம். காலதாமதம் செய்தால் அந்த காலன் மனம் இருக்க மாட்டான். அதான் நேரடியாக போய் வாப்பா. நான் போய் வருகிறேன். அப்பா அப்பா குறையாயிரம் நிறையாயில் ஆக்கி தாய்க்கு மகனாக வந்தாவா? என்றால் ஈசன் பாகத்துக்கு என் மகன் போயிட்டான்னு சொல்லி உன் தாய தந்தையும் உன்னை நினைச்சே நாங்க சாக போறப்பா. மார்கண்ட காசி ராமேஸ்வரம் புறப்படுகிறா. ஆனா திருக்கடையூர் பட்டினம், இந்த திருக்கடையூர் பட்டணத்துல இதோ வைகநாடு ஓடுகிறது. இந்த ஆத்த கடந்தா எவன் உயிரை பிடிச்சிருவான். அதனால இந்த திருக்கடையூர் பட்டணத்துல 1008 சிவாலிங்கத்தை மண்ணால் வெடித்து இங்கேயே சிவபூசை தொடங்குவோம். ஓம் நம சிவாய. போயிரும் அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு இந்த பக்கமே ஆத்து மணநாள் 1008 சிவாலிங்கம் செய்து பூஜையில அமர்கிறார். சமயத்துல தவறாக